கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சமாதானத்தை தருவார். உங்கள் கைகள் காரிய யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். சகரியா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சுதந்திரிக்க தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். இது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கும் உரியதுதான். என் பிள்ளைகளுக்கும் அது எல்லாம் சொந்தமா இருக்கட்டும். அழகா சொல்லிடுற பாருங்க. எல்லாம் தன் தன், பூமி தன் பலனை தரும், திராட்சை செடி தன் கனியை தரும். பாருங்க எவ்வளவு அழகான கர்த்தர். வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்துல எல்லாம் தன்னுடையதை கர்த்தர் கொடுக்கும்படி அவர் வைத்திருக்கிறார். தன்னிடத்தில் இருந்து வானமும் பூமி அவர் உண்டாக்கினதுங்க. அவர் கையில இருந்து அவர் கொடுக்கும்படி வைத்திருக்கிறார். சம்பவிக்க போறது அழகா சொல்றார். சம்பவிப்பது என்ன என்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீர்கள். உங்கள் கைகளில் தடப்பட கிடந்தது. இதுவரை அநேகர் சபிச்சிருப்பாங்க, இனி உங்களை சபிக்க விட மாட்டார். அந்த சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். இதுவரை எகிப்துல ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்களைப் போல அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. பாத்தீங்களா, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வந்தாங்க. இதே போல நீங்க பொன்னோடும் பொருளோடும் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸாக, லேண்ட் ஓனர்ஸாக, அங்க சீமானாக, எப்படி ஈசாக்கு சீமானா இருந்தார் என்று இளையசர் சொன்னா பாருங்க. சீமானாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அவன் விதைத்தான் 100 மடங்கு பலன் கொடுத்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்து சுகத்தோடு, பலத்தோடு, தீர்க்காயுசோடு, எந்த பிரச்சனை இல்லாம சமாதானமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் மேல வந்து பறிக்க தேவன் கிருபை கொடுக்க நல்ல பிதாவே. ஆமென்.